ஹே ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு யாலி கேபிகினியோட எபிசோட் 12 பார்க்க போறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. நாம இப்ப ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போலாம். ஃபெரித் பத்தின நியூஸ ஃப்ரண்ட் பேஜ்ல பார்த்துட்டு அங்க வந்து எல்லார் முன்னாடியும் சத்தம் போடுறான் இந்த காட்டுப்பூச்சி. என்ன மாதிரியான நியூஸ் இது? இப்படிப்பட்ட வீட்டுல என் பொண்ணு நான் இனிமேல் வாழ வைக்க முடியாது. போது நீ வாழ்ந்தது, என்ன ரெண்டாவது டைம் சொல்ல வைக்காத செய்றேன். வா நம்ம போலாம், இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இவன் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல தாத்தா வர்றாரு. எல்லாரும் அதிர்ச்சியாய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னாச்சு கசிம் அப்படின்னு சொல்லி தாத்தா கேக்குறாரு. அப்போ ஓர்கன் இந்த காட்டுப்பூச்சி பக்கத்துல போய், உங்களால ஏதாவது இஷ்யூ ஆகி அப்பாவோட ஹெல்த்துக்கு ஏதாவதுன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மெதுவா சொல்லிட்டு திரும்புறான். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த காட்டுப்பூச்சி, ஒண்ணும் இல்ல, நானும் இவரும் சத்தமா பேசி சிரிச்சிட்டு இருந்தோம், அதுதான் உங்களுக்கு ரொம்ப சவுண்டா கேட்டிருக்கும், மித்தபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறான். இதை கேட்டது இஃப்கட், நம்ம எதா இருந்தாலும் மேல போய் பேசலாம், நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் ஆபீஸ்ல வச்சு சொல்றேன் வாங்க அப்படின்னு சொல்லி மேல கூட்டிட்டு போயிடுறா. அப்ப போனதுமே, நான் அவர் மேல இருந்த மரியாதைனாலதான் எதுவும் பேசல, நீங்க சொன்னதுக்காக கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆர்கன் ஃபேமிலியில இருக்க உங்களுக்கு மட்டும்தான் மானம் மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மானம் மரியாதைங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான். இப்ப நீங்க என்ன பண்ண சொல்றீங்க? இது என்ன நியூஸ்? இப்படிப்பட்ட ஒருத்தன் கூட என் பொண்ணை எப்படி நான் வாழணும்னு விட முடியும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். இங்க பாருங்க, நம்ம எல்லாத்தையும் பேசிக்கலாம், நீ எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் ஃபெரித் அப்படின்னு சொல்றான். இங்க பாருங்க, இது ஒரு பழைய போட்டோ, அது இப்பதான் கிடைச்சிருக்கு, அதை இப்பதான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க, இது கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படிங்கிறான். என்னது, பழைய போட்டோவா? இல்லையே, இதுல இருக்க ஃபேஸும் அதுல இருக்க ஃபேஸும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஹேர் கட் இல்ல, எல்லாமே இப்ப எடுத்த மாதிரிதான் இருக்கு அப்படிங்கிறான். அவங்க அம்மா அதுக்கு, இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது, அப்பல இருந்து இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்னாதான் இருக்காங்க, இவன் எங்கேயுமே போறதே இல்லையே அப்படிங்கிறான். நீ சொல்லு சேரன், அவன் உன்னை விட்டுட்டு எங்கேயுமே போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். ஃபெரித் இது வரைக்கும் என்னை விட்டுட்டு எங்கேயுமே போனது இல்லப்பா அப்படின்னு சொல்லி அவ சொல்றப்ப, நீதான் ஒரு நாள் நைட்டு அங்க தங்குனீல அப்போ அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். அப்போ ஃபெரித் இங்கதான் தூங்குனான், தாத்தாக்கு தெரியாம யாரும் எங்கேயும் வெளியே போக முடியாது, புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். சரி, நாங்க இதை பேசிக்கிறோம், நீங்க ரெண்டு பேரும் மேல போங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேர்த்தையும் அனுப்பி வைக்கிறாங்க. மேல போனா இஃப்கட்டுக்கு பயங்கர திட்டு, என்ன நடக்குதுங்க, அவன் எதுக்கு இந்த நேரத்துல வந்து இங்க நின்று கத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல, ஃபெரித்தை பத்தின ஒரு நியூஸ் மறுபடியும் வந்திருக்கு. என்ன நியூஸ் அது? நியூஸ் பேப்பர் எங்க அப்படின்னு, நான் தான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ அவசர அவசரமா போய் எடுத்துட்டு வரா. அப்ப ஆப்போசிட்ல வர ஃபெரித், அது ஓல்டு போட்டோன்னு சொல்லி நான் சமாளிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே, நானும் அதை தாத்தாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி இவ போய் அந்த நியூஸ் பேப்பர் கொடுக்குறா. என்கிட்ட நியூஸ் பேப்பரை மறைக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. இல்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சேன், இதை நான் எப்படியாவது சமாளிச்சிடலாம்னு நினைச்சேன், இது ஒரு பழைய போட்டோ, அதனாலதான் இதை பத்தின பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டாம்னு நினைச்சேன், இதை பத்தி உங்களுக்கு தெரிய வேண்டாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றா. இது பழசா புதுசான்னு உனக்கு எப்படி தெரியும்? இல்ல எனக்கு தான் எப்படி தெரியும்? என்ன நடக்குது இந்த வீட்டுல? இவன் எத்தனை பிரச்சனையை தான் பண்ணுவான், சீக்கிரமா ஃபெரித்தை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நேரத்துல மேல போன ஃபெரித், உன்னை கட்டினதுல இருந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை தான், உன்னாலதான் எல்லா பிரச்சனையும் அப்படிங்கிறான். என்னது, என்னாலயா? நானா உன்னை நைட் டைம்ல வெளியே போய் ஊர் சுத்திட்டு வர சொன்ன? எல்லா பிரச்சனையும் நீ பண்ணிட்டு என் மேல பழி போடாத. நீ என் வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் இவ்வளவு பிரச்சனை. நான் வெளியே போற காரணமே நீதான். உன் கூட சண்டை போட்டனாலதான் வெளியே போனேன், பெலின்குனாலதான் இந்த போட்டோஸ் வெளியே வந்துச்சு. என் லைஃப்ல இருக்க எல்லாருமே பிரச்சனை தான், ஏன் என் லைஃப்ல நீங்களே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறான். கல்யாணம் ஆன அப்புறமும் ஒரு பொண்ணோட நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்க, அது என்னோட தப்பா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இதுக்கு அவன்கிட்ட எந்த பதிலும் இல்ல. அப்போ அந்த இடத்துக்கு வர லாட்டிஃப், உன்னை தாத்தா கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அவர் உள்ள போனது கேக்குற ஒரே கேள்வி, நான் இதை உங்ககிட்ட இருந்து மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், அது உண்மை மட்டும்தான் எனக்கு வேணும். நீ உண்மை சொல்ற பட்சத்துல இந்த ரூமை விட்டு நீ வெளியே போன உடனே இந்த பிரச்சனை முடிஞ்சிரும், ஞாபகத்துல வச்சுக்கோ, சொல்லு அப்படின்னு சொல்றாரு. தாத்தா, அது அது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ, அது ஒரு பழைய போட்டோ தாத்தா, இது கண்டிப்பா உண்மை கிடையாது, இவங்க எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான், கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ அது அப்படின்னு சொல்றான். இத நம்பருக்கு அவருக்குமே மனசு இல்ல. இங்க பாரு, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு டைம் கேக்குறேன், நீ உண்மைய மட்டும் சொல்ற அப்படின்னா உனக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுப்பாரு. நீ பொய் சொன்ன அப்படின்னா அது என்னைக்காவது ஒரு நாள் என் காதுக்கு வந்தே தீரும். அப்ப நடக்கிற விஷயங்கள் உனக்கு இன்னும் மோசமா இருக்கும். நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்,
மரியாதையா உண்மை என்னவோ அதை மட்டும் சொல்லு. அந்த போட்டோஸ் பழைய போட்டோவா இல்ல இப்ப எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவன் ரொம்ப யோசிச்சுட்டு, அந்த போட்டோஸ் பழசு தாத்தா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். கீழே போனா இந்த காட்டுப்பூச்சியை இவங்க 2 பேரும் எப்படியோ பேசி சமாதானம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்போ காட்டுப்பூச்சிய அந்த தாத்தா மேல கூப்பிடுறாரு. மேல போற இவன், என்ன மன்னிச்சிருங்க, இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். என்ன பண்றது, நான் ஒரு பொண்ணை பெத்தவன். காலங்காத்தால இப்படி ஒரு நியூஸ பார்த்ததும் ரொம்ப கோவமா நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இதுக்கு மேல உனக்கு என்ன பிரச்சனைனாலும் நீ நேரா என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. அதுக்கு அந்த காட்டுப்பூச்சி, இதுக்கு மேல என்ன பிரச்சனைனாலும் ஃபர்ஸ்ட் ஆர்கன் கிட்ட, அதாவது மாப்பிள்ளையோட அப்பா கிட்டதான் வரணும்னு சொல்லி அவர் இப்பதான் சொன்னாரு. எந்த பிரச்சனையும் என் அப்பாட்ட கொண்டு போகாதீங்க, அவருக்கு உடம்பு சரியில்லை, எதா இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன் அப்படின்னு இப்பதான் அவர் சொன்னாருன்னே தாத்தாக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. எல்லாரும் சேர்ந்து பொய் சொல்றாங்களா அப்படின்னு. நீ இந்த வீட்டுல என்ன நம்பலாம், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஒரு 2 பொண்ணுங்களையும் பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படிங்கிறாரு. ரொம்ப சந்தோஷம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுப்பூச்சி அங்கிருந்து கிளம்புறான். தாத்தா ரூம்ல இருந்து வெளியே வந்த காட்டுப்பூச்சி, நான் என் பொண்ணு கிட்ட பேசணும், அவளை கொஞ்சம் கீழே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். காட்டுப்பூச்சி கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு யூசப் வரான். யாருக்கும் தெரியாம யூசப் கிட்ட அவனோட காதை புடிச்சு மிரட்டுற மாதிரிதான் பேசுறான். பட் தூரத்துல இருந்து பாக்குற ஃபெரித்துக்கு அவங்க 2 பேரும் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த காட்டுப்பூச்சி யூசப் கிட்ட என்ன சொல்றான்னா, இங்க பாரு, இந்த வீட்டுல நான் உன்னை நம்புறேன், என் 2 பொண்ணுங்க இங்க இருக்காங்க, இங்க என்ன நடக்குதோ அத்தனை நீ எனக்கு சொல்ற, ஒண்ணு விடாம. அதை மீறி வேற ஏதாவது நீ வேலை பாக்குற அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற. என் 2 பொண்ணுங்களும் உனக்கு அக்கா தங்கச்சி மாதிரி, ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ என்னோட சொந்த மண்ணுல இருந்து வந்திருக்கவ, நான் உன்னை நம்பலாம்ல அப்படின்னு சொல்லி கேக்குறான். கண்டிப்பா கண்டிப்பா அங்கிள், எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாக்குற ஃபிரித்துக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. அப்போ அங்க வர சைரன் கிட்ட, இங்க வாமா, இங்க பாரு, இவன் நம்ம ஊர் ஆள் தான், உனக்கு என்னன்னாலும் இவன் உன்னை பாத்துக்குவான், உன்னை காப்பாத்துவான், அதனால எதா இருந்தாலும் நீ இவங்கிட்டயும் சொல்லிரு, சரியா? இவங்க 3 பேரும் ஒன்னா நின்னு பேசிக்கிறத சுத்தமா ஏத்துக்க முடியாத ஃபெரித் மேல ரூம்ல இருக்க அத்தனையும் உடைச்சு தள்ளுறான். எப்படி இது நடக்கும், ஒருவேளை இவங்க அப்பாவுக்கும் இவங்க லவ் பண்றது தெரியுமோ, இந்த மாதிரிலாம் அவனுக்கு தாட் வருது. யூசஃப அனுப்பி வச்சுட்டு இவன் கேக்குற கேள்வி, என் மருமகனுக்கு வேற ஏதாவது பொண்ணுங்க கூட பழக்கம் இருக்கா, தண்ணி அடிக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி கேட்கிறான். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல, அவர் ரொம்ப நல்லவரு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. சரி சரி, நீ இன்னும் என்னோட கண்காணிப்புலதான் இருக்க, ஞாபகத்துல வச்சுக்கோ. உன் அக்கா நான் போனதும் அனுப்பி வைக்கிறேன், அவளையும் பாத்துக்கோ. இங்க என்ன நடக்குதோ அது எல்லாம் எனக்கும் தெரிய வரும், அதனால ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்புறான். மேல வந்த சைரன் ரூமே இப்படி கிடக்கிறத பார்த்துட்டு ஒருவேளை ஃபெரித்துக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயப்படுறா. நீ ஓகேவா, நான் போய் இன்சுலின் எடுத்துட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்பா. நான் நல்லாதான் இருக்கேன். உன் அப்பா உன்னோட எக்ஸ் லவரோட பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, என்னை விட உன் அப்பாக்கு யூசஃப் தான் பிடிக்கும் போல, ஒருவேளை நான் இல்லைனா நீ யூசஃப் தான் கல்யாணம் பண்ணிருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவளுக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது. என்னால முடியல, ஏன் திரும்ப திரும்ப இதே பேசிட்டு இருக்க, உன்னால ஏன் இதை விடவே முடியல அப்படின்னு சொல்லி கேக்குறா. நீங்க 3 பேரும் எவ்வளவு நல்லா பேசிட்டு இருந்தீங்க, பாவம் உங்க லைஃப்ல நான் தான் குறுக்க வந்துட்டேன். இல்ல, நான் இல்லைன்னா நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க போல அப்படிங்கிறான். இவளால இந்த டாபிக்க திரும்ப திரும்ப பேசவே முடியல. எனக்கு போதும் ஃபெரித், என்னால முடியல, திரும்ப 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 இதையவே என்னால பேச முடியாது, என்னால இந்த ரூம்ல இருக்க முடியல, என்னால மூச்சு விட முடியல, நான் போறேன் வெளியே, இதுக்கு மேல நான் இங்க இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவ ரூம் விட்டு வெளியே போறா. இந்த டைம்ல பெரின் கிட்ட அவளோட ஃப்ரெண்ட் வந்து பேசுறா. நீ ஏன் இப்படி இருக்க, நான் வந்துட்டு பேசவே இல்லை, என்னால முடியல அப்படின்னு சொல்றா. பேசவே இல்லைன்னா இதோட முடிச்சுக்கோ, இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறான். அந்த டைம்ல யூசப் கால் பண்ணி, இங்க இது நடந்துச்சு அது நடந்துச்சு அப்படி இப்படின்னு நிறைய சொல்றான். இங்க பாரு, எனக்கு இதுக்கு மேல இதை பத்தி எதுவுமே பேச வேண்டாம், அங்க என்ன நடந்தாலும் அதை பத்தி எனக்கு இனிமேல் கவலை கிடையாது, இதுக்கு மேல இதை பத்தி என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறா. சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர அழுகையா இருக்கு. இந்த டைம்ல அங்கேயே இருக்கறதுக்காக சுனா கிளம்பி வரா. அப்போ ஆப்போசிட்ல சைரனும் ஃபெரித்தும் வராங்க. கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம், ரிலாக்ஸ் ஆயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வெளியே போறாங்க. நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இவ ஸ்ட்ரெயிட்டா போறது இஃப்கட் கிட்டதான்.
கார்ல போகும்போது ஃபெரித் அபி கிட்ட, நீங்க அந்த ரிப்போர்ட்டருக்கு கால் பண்ணுங்க, அவனை நான் மீட் பண்ணணும்னு சொல்லுங்க, அவன் ஏன் இப்படி பண்ணான்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றான். 2 பேரும் வேண்டான்னு ரொம்ப தடுத்து பாக்குறாங்க. இப்ப நீங்க கால் பண்றீங்களா இல்ல நான் கால் பண்ணட்டா? ஏதோ ஒண்ணு கண்டிப்பா நடந்தே தீரும் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே நானே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் இடத்துல மீட் பண்றதுக்காக போறாங்க. அப்போ சைரன், இங்க பாரு, என்ன ஆனாலும் நீ சண்டை போடக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கேக்குறா. சரி ஓகே, நான் சண்டை போட மாட்டேன். நான் எதனால அவன் இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நீ முதல் கொண்டு போய் பேசிட்டு வந்த, அவன் பண்ண மாட்டேன்னு சொன்னான். கடைசியில என்னதான் நடந்துச்சுன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவன் போய் பேச போறான். இந்த நேரத்துல இஃப்கட்ட பார்த்த சுனா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறா. அந்த ரூம் பயங்கர சூப்பரா இருக்கு, அவளுக்கே பயங்கரமா இருக்கு, நம்ம இப்படி ஒரு ரூம்ல இருக்க போறோமான்னு. அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காட்டுறா. இந்த மாதிரி நிறைய இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆஸ் யூஷுவல் ரூல்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறா. இந்த நேரத்துல ரிப்போர்ட்டர் மீட் பண்ணிடுறான் ஃபெரித். அந்த ரிப்போர்ட்டர் ரொம்ப ஃபன்னா பேசுறான், இவனை கோவப்படுத்துற மாதிரியே. நான் எல்லா நாளும் எடுக்கிற போட்டோஸை விட இந்த போட்டோஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறான். இங்க பாரு, நீ எதுக்காக அந்த போட்டோஷாப் பப்ளிஷ் பண்ண? சைரன் கூட உங்ககிட்ட வந்து பேசினால, நீ பண்ண மாட்டேன்னு சொன்ன, எதுக்காக அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். ஏன்னா உன் முன்னாள் காதலி, சாரி உன் கரண்ட்ல இருக்கிற காதலி என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் சைடு கேப்ல இன்னொருத்த கூட ஓட்டிட்டு இருக்கிற ஒருத்தனை பத்தி வெளியே பேசுறது எனக்கு பெரிய தப்பா தெரியல அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். ஏன் உனக்கு இவ்ளோ கோவமா இருக்கு? உன் அம்மா அப்பா இப்படிதான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி இவன் கேட்பான். 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தர் கோவப்படுத்திக்கிற மாதிரியே பேசுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் பெலினை பத்தி ரொம்ப தப்பா பேசுறான். பட் இவன் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். இல்ல, நீ என்ன ட்ரை பண்றன்னு எனக்கு தெரியுது, நான் அவ்வளவு சீக்கிரம் கோவப்பட போறது இல்ல, போது அப்படின்னு சொல்லி சொல்றான். சரி இவன் சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இவன் சைரனை பத்தி பேசுறான். சைரன் ஃப்ரீயா இருந்தா இன்னொரு நாள் என் கூட பேசுற கழிப்பு வைய அப்படின்னு சொல்லி பேசுவான். இது அவனால தாங்க முடியாது. சைரன் பத்தி ஒரு வார்த்தை சொன்னதுமே கோவம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். அவங்க 2 பேரும் சண்டை போடுறத இந்த ரிப்போர்ட்டர் தூரத்துல ஒரு ஆள் செட் பண்ணி வச்சிருப்பான். அவன் போட்டோ எடுத்துறான். எப்படியோ சைரனும் அபியோ அங்க வந்து அவனை தடுத்து கூட்டிட்டு போயிடுறாங்க. கார்ல ஏறினதும் அவன் பயங்கர கோவமா இருக்கான். நான் பெலினை பார்க்கணும், இப்பவே பார்க்கணும் அப்படின்னு சொல்றான். இங்க பாரு, போதும், இந்த நாள் இதோட முடியட்டும், இவ்ளோ சண்டை இவ்ளோ ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணியாச்சு, போதும் அப்படிங்கிறான். இல்ல, அவதான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கா, அவனாலதான் இந்த போட்டோஸ் வெளியே வந்திருக்கு, அவ ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியணும், இப்ப நீ போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். ஓகே நானே போய்க்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு நடந்து ஒரு காரை பிடிச்சு போயிடுறான். அங்க போய் நேரா இவன் பெலினை பாக்குறான். நீ ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பான். இங்க பாரு, நான்லாம் எதையும் சொல்லல, நான் எதுவுமே சொல்ல அப்படின்னு சொல்லி அவ எவ்வளவோ சமாளிக்க பாப்பா. ஆனா உண்மை என்னதான் அவன் தான் சொல்லியிருப்பா. ஏன் பெலின் இப்படி பண்ண, நான் உன்னை அவ்வளவு நம்பினேன், நீ ஏன் இப்படி பண்ண? இங்க பாரு, நான் எதுவுமே சொல்லல, அவன் ஜஸ்ட் கால் பண்ணா நான் காலை கட் பண்ணி விட்டுட்டேன், நடிக்காத, அந்த ரிப்போர்ட்டரை நான் பார்த்துட்டு தான் வரேன், அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். இங்க பாரு, நான் என்ன பண்ணணும், இப்ப நீ என் லைஃப்ல கிடையாது, உன் அம்மா நான் இனிமேல் உன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இதை முடிச்சுக்க சொல்லிட்டாங்க, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க, நான் உன் கூட எப்படிலாம் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேச ஆரம்பிக்கிறா. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு வர இவங்க, அபிய நீங்க அங்கேயே இருங்க, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் மட்டும் தனியா மேல வரப்போ இவங்க பேசுறத அவ வெளியே நின்னு கேக்குறா. நீ என்ன எவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு தெரியுமா, எவ்வளவு கொடுமை பண்ணிட்டு தெரியுமா, உனக்கு முன்னாடி நான் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுன்னு உனக்கு தெரியும், ஆனா என்கிட்ட எப்படி எல்லாம் யார்கிட்ட பேசுவ, என்னோட பாஸ்ட பத்தியே கிளறிட்டே இருப்ப, இதெல்லாம் நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே பேசுவியா அப்படின்னு சொல்லி சைரனை இழுத்த செகண்ட் அவளுக்கோ வந்து போதும் அப்படின்னு கத்துறான். உடனே இத கேட்ட சைரனுக்கு அழுக. உடனே அவளும் டோரை தட்டிடுறா. யாருன்னு வந்து பாக்குறப்போ ஃபெரித்தை பார்த்து, கீழே அபி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றா. நீ போ, நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவான். நாம போலாம் அப்படின்னு சொல்லி அவளை கூட்டிட்டு இவ கீழே போயிடுறா. இவங்க போனதும் இவளுக்கு இன்னும் ரொம்ப அழுகையா இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் இவன் நேரா போய் பாக்குறது இந்த யூசப் தான். அந்த காட்டு பூச்சிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி யூசப்ட கேட்பான். சுனாவையும் சைரனையும் நான் தான் பாத்துக்கணும்னு சொன்னாரு, ஏன்னா உன்னையெல்லாம் அவர்னால நம்ப முடியல அப்படின்னு இவன் ரொம்ப திமிரா பேசுறான். அப்போ உன்னை நம்ப முடியுமா, உன்னால நீ காதலிச்ச பொண்ணோட கையை கூட பிடிக்க முடியல, உன்னை போய் எப்படி நம்புறது அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறதுக்கு இந்த யூசப் என்ன சொல்றான்னா, ஓ அப்படியா,
உன் அப்பாவோட பணம் இல்லைனா உன்ன மாதிரி ஒருத்தனுக்கு சேரன் அவர் கட்டி கொடுத்துருக்கவே மாட்டாரு. நீ அவர் மாப்பிள்ளையா இல்ல, அவர் வீட்டு வாசல்ல நாயா இருக்கிறது கூட தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிடுறான். இத கேட்ட இவன் இன்னைக்கு ஃபுல் டே இவனை வச்சு செஞ்ச சுச்சுவேஷன்ஸ்க்கு அத்தனை கோவத்தையும் இந்த யூசுப் மேல காட்டிடுறான். ஒரு குத்து வயிறு அப்படியே உள்ள போயிருது. அந்த நேரத்துல அங்க வர டிங்கிள், இங்க பாரு, இங்க என்ன நடந்தா உனக்கு என்ன? இதுக்கு மேல இவனை சுத்தி எங்கேயாவது ஒண்ணு நான் பார்த்தேன்னா உங்க அம்மாட்ட சொல்லிடுவேன், ஒழுங்கா இருந்து போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சுட்டு இவன் அந்த ரூம் விட்டு வெளியே போறான். ஃபெரித் அங்கிருந்து போனதுமே இவன் அவசர அவசரமா யாருக்கோ கால் பண்றான். இந்த பயவுல என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. ரூமுக்கு போற ஃபெரித் சேரன் கிட்ட, உன் அப்பா உன்னையும் உன் அக்காவையும் பாத்துக்கிறதுக்கு நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசுறான். மறுபடியும் இவங்க ரெண்டுத்துக்குள்ள சண்டை வருது. அப்போ அங்க வர இவங்க சண்டை போட்ட போட்டோவை அந்த ரிப்போர்ட்டர் இவனுக்கு அனுப்பியிருக்காங்க. இத காட்டுறான். இவங்க எல்லாருமே அப்செட் ஆகுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு சுனாவும் வரா. இவங்க 4 பேரும் உட்காந்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஃபெரித்துக்கு போதுண்டா, என்ன ஆனாலும் இதுக்கு மேல எனக்கு கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி அவன் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறான். பட் இவங்க 3 பேரும் தான் ரொம்ப அப்செட்டா இருக்காங்க. அபி ரொம்ப பயப்படுறான். ஏன்னா இவன் அடிச்சது ரிப்போர்ட்டர், இது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவனை ஜெயில போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி. இதை கேட்டதும் செய்யறனுக்கு அழுகையா வருது. ஏதாவது பண்ணணும், நம்ம தாத்தாட்டையே பேசிடலாம், அவர் மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்ல இருந்து ஃபெரித்தை காப்பாத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இந்த நேரத்துல இந்த முட்டா பையுள்ள யூசப் எங்க வந்திருக்கான்னா இந்த காட்டுப்பூச்சியை வந்து பார்க்க வந்திருக்கான். 2 பேரும் நல்ல ஜோடி போல. பயபக்கி 2 ஒன்னா சேர்ந்து தனியா போய் பேசுதுங்க. இவன் என்ன சொல்றான்னா, இந்த ஃபெரித் இன்னொரு பொண்ணு கூட தொடர்புல இருக்கான். அந்த அன்னைக்கு நைட் அவன் வெளியே போயிட்டு வந்ததை நானே பார்த்தேன். அவன் நிறைய குடிப்பான், உங்க பொண்ணோட வாழ்க்கை நிறைய நாசமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். இது கேட்டதுமே அவனுக்கு பயங்கர ஷாக். நீ என்ன சொல்ற அப்படிங்கிறான். சரி ஓகே, இன்னும் என்ன நடக்குதோ அதை அத்தனை எனக்கு சொல்லு, நான் சீக்கிரமா அங்க வரேன் அப்படின்னு சொல்லி யூசப் அங்க இருந்து அனுப்பி வைக்கிறான். இவனுக்கு கண்ணெல்லாம் செவக்குது, பயங்கர கோவத்துல இருக்கான். அந்த நைட் அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி போகுது. சுனா அங்க இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. சுனாவை நினைச்சு அபி ஒரு இடத்துல, இந்த யூசப் அங்க இருக்கிற இடத்த ஃபுல்லா பாத்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல இவனை பார்த்து 2 பேரும் முறைச்சுக்கிறான். இப்படியே அந்த நைட் போக ஏர்லி மார்னிங்கா அந்த இடத்துக்கு வர இந்த காட்டுப்பூச்சி நேரா போய் தாத்தாவை தான் பாக்குறான். தாத்தா கிட்ட, என் பொண்ணை நான் கூட்டிட்டு போக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. நான் உங்க மேல அதிக மரியாதை வச்சிருக்கேன், அதனாலதான் இதை நான் உங்ககிட்ட முதல்ல சொல்றேன். நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி இவர் மறுபடியும் கேட்பாரு. நான் விசாரிச்சதுல எனக்கு தெரிய வந்த உண்மையை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அந்த போட்டோஸ் ஒன்றும் பழசு கிடையாது, அது இப்ப ரீசெண்டா எடுத்த போட்டோ தான். அது மட்டும் இல்லாம தன்னோட முன்னாள் காதலிகளோட அவர் வெளியே போகும்போது தான் மாட்டிட்டாரு. அந்த போட்டோஸ் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ என்ன பேசுறன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் என்ன கண்டுபிடிச்சனோ அதை நான் உங்ககிட்ட சொல்லியாச்சு. உங்களுக்கு வேணா நீங்க என்ன தெரியணுமோ விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல என் பொண்ணு இங்க வாழக்கூடாது. நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன். போதும், நைட் ஃபுல்லா நான் தூங்கல, ரொம்ப அதிகமான கோவத்தோட இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். கசிம், இன்னும் 2 மணி நேரம் மட்டும் எனக்கு டைம் கொடு. நான் என்ன உண்மையோ அதை கண்டுபிடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் உன்னை கூப்பிடுறேன். அது வரைக்கும் என்னோட கால்காக வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. இதை சொல்லும் போது தாத்தாவோட முகம் கோவத்துல செவந்து போயிருது. அப்படியே மார்னிங் ஆகிட எல்லாரும் காலையில சாப்பிட்டு இருக்காங்க டேபிள்ல. அந்த இடத்துக்கு சடனா தாத்தா வராரு. நான் ஒரு சில உண்மைகளை ஒரு சிலர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாரு. சைரனை கூப்பிட்டு, இங்க பாருமா, இந்த வீட்டுக்கு ஒரு பேர குழந்தைய கொடுக்க போற பொண்ணு நீ. இந்த வீட்லயே நான் உன்னை மட்டும்தான் நம்புறேன். நீ சொல்ற வார்த்தைகள் உண்மை இருக்குன்னு நான் நம்புறேன். நான் கேட்கிற கேள்விகளுக்கு எனக்கு பதில் வேணும். நீ உண்மைய சொல்ற பட்சத்துல இந்த வீட்டோட முக்கியமான காலங்காலமா பாதுகாக்கப்படுற பொறுப்புகள் உனக்கு கிடைக்கும். இப்ப நான் கேட்கறதுக்கான பதில் உங்ககிட்ட இருந்து வேணும். எனக்கு உண்மையை சொல்லு. உன் அப்பா ரொம்ப ஏர்லி மார்னிங்கா இங்க வந்தாரு. அவர் ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டதுனால இங்க வந்தாரு. அதை பத்தின கேள்விதான் நான் கேட்க போறேன். அந்த போட்டோஸ் இப்ப எடுத்ததா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அவ பயங்கரமா நடுங்குறா. அவளால பொய் சொல்லவே முடியாது. அப்ப ரொம்ப நடுங்கிட்டு, இப்ப எடுத்ததுதான் அப்படின்னு சொல்லிடுறா. இத கேக்குற எல்லாருக்குமே பயங்கர ஷாக். அது மட்டும் இல்லாம ஃபெரித் அழுகவே ஆரம்பிச்சிடுறான். உன் புருஷன் உன்னை விட்டுட்டு நைட் டைம்ல வெளியே போயிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்போ அவன் நடுங்கிட்டே,
ஆமா, அவர் வெளிய போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நடுக்கத்தோடயும் பயத்தோடயும் பேசுறா. அவ வேற வழி இல்ல, உண்மையை சொல்லிதான் ஆகணும். ஏன்னா அவருக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. இதையும் புரிஞ்சுக்கிட்ட ஃபெரித் என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கரமா முழிக்கிறான். அங்க இருக்க எல்லாருமே நடுங்குறாங்க. அப்ப இந்த தாத்தா சிங்கம் மாறி அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப பயந்து போறாங்க. அவர் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்ப எந்திரிக்கிற ஃபெரித், நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நீங்க என்ன மட்டும் திட்டுங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு நிக்கிறான். அப்ப எந்திரிச்சு வர தாத்தா அங்க வந்து நின்னு என்ன பாருடா அப்படிங்கிறாரு. அவரை கண்ணு நேரா பார்த்த அடுத்த செகண்ட் பல்லார்னு ஒரு அறை விடுறாரு. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான் சுருண்டு. இதோட அந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.